இயர் சேல் டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை. ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் 3 இயர்ஸ் இலவசம். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வணக்கம். செய்தி சுருக்கம். 5 லட்சம் பேர் முன்பு பேசுகிறார் மோடி. தமிழகத்தில் நாளை தரமான சம்பவம். பழனிசாமி தந்த முக்கிய அப்டேட். சென்னை அடுத்த மதுராந்தகத்தில் நாளை பிரம்மாண்டமான முறையில் நடக்கும் என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசுகிறார். 2026 சட்டசபை தேர்தலுக்கான தனது முதல் பிரச்சாரத்தை இங்கிருந்துதான் மோடி துவங்குகிறார். இந்த கூட்டத்துக்கு முன்பு எப்படியாவது கூட்டணி கட்சிகளை இறுதி செய்துவிட வேண்டும் என்று பாஜக மேலிடம் தீவிரம் காட்டி வருகிறது என்று சென்னையில் உள்ள பழனிசாமி வீட்டுக்கு மத்திய அமைச்சரும் பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் வருகை தந்தார். அவருடன் மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் வந்தனர். கூட்டணி தொடர்பாகவும் நாளை நடக்கும் பொதுக்கூட்டம் தொடர்பாகவும் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினர். இது தொடர்பாக பழனிசாமி பரபரப்பு பேட்டியளித்தார். காலை வணக்கம். இன்றைய தினம் மத்திய அமைச்சர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பியூஷ் கோயல் அவர்கள் எங்கள் இல்லத்திற்கு வருகின்றது எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி தருகின்றது. அவரோடு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அமைச்சர் சகோதரர் முருகன் அவர்களும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களும் அவரோடு மாநில பாரதிய ஜனதா பொறுப்பாளர்கள் மற்ற தலைவர்கள் அதிமுக என்னுடைய தலைமை நிர்வாகிகள் அனைவரும் எங்கள் இல்லத்திற்கு அறிவித்திருக்கின்றார்கள். எங்கள் இல்லத்தில் நாளை நடைபெறுகின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் எப்படியெல்லாம் அந்த பொதுக்கூட்டத்தில் மக்கள் கலந்து கொள்கிறார்கள், அதுக்கு எப்படியெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. நாளை நடைபெறுகின்ற கூட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கூட்டமாக இருக்கும். சுமார் 5 லட்சம் பேர் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கின்றார் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தொடக்கம் எங்களுடைய கூட்டணியுடைய வெற்றிக்கு அச்சாணியாக அமையும். இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு சிறுமிகளுக்கு பொதுமக்களுக்கு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த அரசாங்கம் எல்லா துறைகளிலும் தோல்வியை கண்டுவிட்டது. எல்லா துறைகளிலும் ஊழல் நிறைந்து இருக்கின்றன. சுமார் 4 லட்சம் கோடி பல துறைகளில் ஊழல் நடைபெற்றுகின்றது. மேதக ஆளுநரிடத்தில் நாங்கள் அதை வழங்கியிருக்கின்றோம் அந்த அறிக்கையை. அது மட்டுமல்ல, எங்களுடைய கூட்டணி வலிமையான கூட்டணி. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவது மட்டுமல்ல, மேக் இன் இந்தியா அதை நடைமுறைப்படுத்தி இந்தியா எதிர்காலத்திலே ஒரு வல்லரசு நாடாக உருவாக்குவதற்கு அனைத்து முயற்சியும் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். மத்தியிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி, தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும். அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும், மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். இதுநாள் வரை இல்லாத ஒரு வளர்ச்சியை இந்த தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று மக்களுக்கு வழங்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். பாஜகவுக்கு எத்தனை இடங்கள் என்று முடிவு பண்ணிட்டீங்க? கோரிக்கையை ஏற்க மறுத்த சபாநாயகர். சட்டசபையில் அதிமுக வெளிநடப்பு. இந்த ஆண்டுக்கான தமிழக சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் துவங்கியது. தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை, மைக் ஆஃப் செய்யப்படுவதாக கூறிய கவர்னர் RN ரவி கவர்னர் உரையை வாசிக்காமலேயே சட்டசபையிலிருந்து வெளியேறினார்.
கூட்டத்தொடரின் 2ஆம் நாளான நேற்று மறைந்த முன்னாள் உறுப்பினர், பிரபலங்கள் உள்ளிட்டோருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. பின் சபை நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் கூட்டத்தொடரின் 3ஆம் நாளான இன்று சபை துவங்கியதும் கறிக்கோழி விவசாயிகள் போராட்டம், அவர்களின் கோரிக்கை, விலை உயர்வு உள்ளிட்ட பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். இதுபற்றி உடனே விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். நேரமில்லா நேரத்தில் விவாதிக்க வேண்டும் என்றால் 1 மணி நேரம் முன்பாக மனு அளிக்க வேண்டும். அதேபோல் கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது உடனே விவாதம் நடத்த முடியாது என சபாநாயகர் அப்பாவு கூறினார். கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கான பதில் தயாராகி வருகிறது. இதுபற்றி நாளை விவாதிக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டசபையிலிருந்து உடனே வெளியேறினர். இதனால் சபையில் சற்று நேரம் கூச்சல் குழப்பம் நிலவியது. பயங்கரவாதிகளுடன் இறங்கும் பாகிஸ்தான், ராமர் கோயிலை தாக்க பயங்கர சதி. குடியரசு தினத்தில் பக்பக், உஷார் நிலையில் இந்தியா. டெல்லியில் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின விழா கோலாகலமாக நடக்க இருக்கிறது. பிரதமர் மோடி, அமைச்சர்கள் முன்னிலையில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்துகிறார். நாட்டின் கலாச்சாரம், பண்பாடு, வீரத்தை பறைசாற்றும் பிரம்மாண்ட அணிவகுப்பும் நடக்க உள்ளது. இந்த முறை ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அன்டோனியோ கோஸ்டா, ஐரோப்பிய கமிஷன் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர். இந்நிலையில் குடியரசு தின விழாவை சீர்குலைக்க பயங்கரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதுகுறித்து மூத்த அதிகாரி ஒருவர் கூறியது, குடியரசு தினத்தன்று அல்லது அதற்கு முன்பு டெல்லி உள்ளிட்ட இடங்களில் தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டுள்ளனர். குறிப்பாக பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI, லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது மற்றும் பஞ்சாபில் உள்ள காலிஸ்தான் பயங்கரவாதிகள் இணைந்து இந்த சதி செயலில் ஈடுபட உள்ளனர். 26-26 என்ற பெயரில் ரகசிய ஆபரேஷன் மூலம் இந்த தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளனர். அயோத்தி ராமர் கோயில், ஜம்முவில் உள்ள ரகுநாத் கோயில் மற்றும் முக்கிய பகுதிகளில் இந்த கோயில்கள் மீது தாக்குதல் நடத்த சதித்திட்டம் போட்டுள்ளனர். இவை தவிர டெல்லி, மும்பை போன்ற முக்கிய நகரங்களில் மக்கள் கூடும் இடங்களிலும் தாக்குதல் நடத்த குறிவைத்துள்ளனர். பகல்காமில் தாக்குதல் நடத்திய லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் கிளையான தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் பயங்கரவாத குழுவின் ஃபால்கன் ஸ்குவாட் என்ற குழுவும் இந்த சதித்திட்டத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கடந்த வாரம் நடந்த கூட்டத்தில் லஷ்கர் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த அபு மூசா காஷ்மீரி பேசுகையில், இந்துக்களின் கழுத்து அறுப்பதன் மூலம் தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று பேசியிருந்தான். இதுவும் பயங்கரவாத தாக்குதலுக்கான அறிகுறியாக கருதப்படுகிறது. சந்தேகிக்கப்படும் பயங்கரவாதிகளின் புகைப்படங்களுடன் எச்சரிக்கை வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்கள் டெல்லியின் பல இடங்களில் ஒட்டப்பட்டுள்ளன. 2016ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் அல்-கொய்தா பயங்கரவாத அமைப்பின் செயல்பாடு முறியடிக்கப்பட்ட போது அங்கிருந்து தப்பிய பயங்கரவாதி முகமது ரெஹானின் புகைப்படம் இந்த போஸ்டரில் உள்ளது. பயங்கரவாத தாக்குதல் சதி திட்டத்தை முறியடிக்க நாடு முழுதும் உஷார் நிலையில் இருக்க அறிவுறுத்தியுள்ளோம் என்று அந்த அதிகாரி கூறினார். திருப்பூரில் வைரமுத்து தலைக்கு மேல் பறந்த செருப்பு. சினிமா பாடலாசிரியர் வைரமுத்து கொங்கு கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை தொடக்க விழாவில் பங்கேற்க திருப்பூர் வந்தார். கலெக்டர் அலுவலகம் அருகே வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் அவரை வரவேற்றனர். அப்போது கலெக்டர் அலுவலகம் அருகே சாலையில் தர்ணாவில் ஈடுபட்ட பெண் ஒருவர் வைரமுத்து இருந்த இடத்துக்கு வந்தார். அவர் தனது காலில் இருந்த 2 செருப்புகளையும் எடுத்து அந்த கூட்டத்தில் வீசினார். செருப்பு வைரமுத்து தலைக்கு மேலே சென்று தூரத்தில் விழுந்தது. யார் மீதும் படவில்லை. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தர்ணாவில் ஈடுபட்டு பின்னர் கூட்டத்தில் செருப்பு வீசிய பெண் பெயர் ஜெயா என்பது தெரிய வந்தது. 50 வயதான அவர் மனநலம் பாதித்தவர் என போலீசார் தெரிவித்தனர். ஏற்கனவே திருப்பூர் கலெக்டர் அலுவலகத்தில் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி தராததை கண்டித்து இதேபோல அவர் செருப்பு வீசியுள்ள சம்பவமும் தெரிய வந்துள்ளது. சட்டென குறைந்த தங்கம் விலை சவரனுக்கு 1720 ரூபாய் சரிந்தது. சர்வதேச சந்தை நிலவரம் காரணமாக தங்கம் விலை ஏற்றம் இறக்கமாக காணப்படுகிறது. நேற்று தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டது. ஒரே நாளில் சவரனுக்கு 4120 ரூபாய் எகிரியது. ஒரு சவரன் 1,15,320 ரூபாய்க்கு விற்பனையானது. கிராமுக்கு ஒரே நாளில் 515 ரூபாய் அதிகரித்தது. 1 கிராம் தங்கம் 14,415 ரூபாய்க்கு விற்றது. கடைசி 3 நாட்களில் மட்டும் கிராமுக்கு 1,135 ரூபாயும் சவரனுக்கு 9,080 ரூபாயும் உயர்ந்திருந்தது. இந்த நிலையில் சற்றே ஆறுதல் தரும் விஷயமாக இன்று தங்கம் விலை சரிவடைந்தது. சவரனுக்கு 1,720 ரூபாயும் கிராமுக்கு 215 ரூபாயும் குறைந்தது.
இதன் மூலம் 1 கிராம் தங்கம் 14,200 ரூபாய்க்கும் சவரன் 1,13,600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளி விலையும் இன்று சற்று சரிந்தது. 1 கிராம் வெள்ளி 5 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் வெள்ளி இப்போது 340 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்கா ஐரோப்பா இடையே நிலவி வரும் மோதல் போக்கு, டிரம்பின் வர்த்தக போர், அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வங்கி தொடர்பான விவகாரங்களால் சர்வதேச சந்தையில் நிச்சயமற்ற தன்மை நிலவி வருகிறது. இதுவே தங்கம் விலையில் எதிரொலிக்கிறது என்று வர்த்தக நிபுணர்கள் கூறுகின்றனர். உரை வாசிக்காமல் கவர்னர் வெளிநடப்பு. கர்நாடக சட்டசபையிலும் பரபரப்பு. கர்நாடகாவில் ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் இன்று கூடியது. சம்பிரதாயப்படி கவர்னர் தாவர்சந்த் கெலாட் உரையுடன் கூட்டம் துவங்கியது. உரையின் 3 வாக்கியங்களை மட்டுமே கவர்னர் படித்தார். பின்னர் உரையை படிக்காமலேயே வெளிநடப்பு செய்துவிட்டார். அரசின் உரையில் தவறான தகவல்கள் இருந்ததால் அதை வாசிக்க மறுத்து வெளிநடப்பு செய்ததாக கூறினார். இதனால் ஆளும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கொதிப்படைந்தனர். கவர்னருக்கு எதிராக கோஷம் போட்டனர். சபையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. தமிழகம் மற்றும் கேரளாவிலும் இதே சம்பவங்கள் நடந்தன. தமிழகத்தில் கவர்னர் ரவியும் கேரளாவில் கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கரும் அரசின் உரையை படிக்காமல் புறக்கணித்தனர். பொதுவாக ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டத்தில் கவர்னர் உரை நிகழ்த்துவது வழக்கம். அதில் அரசின் சாதனைகள், எதிர்கால திட்டங்கள் பற்றி இருக்கும். மாநில அரசுதான் கவர்னர் உரையை எழுதி கொடுக்கும் என்பதால் பெரும்பாலும் அரசை பற்றிய புகழ்ச்சியே இருக்கும். இருப்பினும் இதை கவர்னர் வாசிப்பது பல ஆண்டுகளாக இருக்கும் சம்பிரதாயம். அதே நேரத்தில் அரசின் உரையை அப்படியே கவர்னர் வாசிக்க வேண்டும் என்ற விதிமுறையும் இல்லை. அவரை வாசிக்க சொல்லி அரசு கட்டாயப்படுத்த முடியாது. பஸ் டயரில் பற்றிய தீ, பறிபோன 3 உயிர்கள். ஆந்திராவில் பயங்கரம். ஆந்திராவின் நெல்லூரிலிருந்து 36 பயணிகளுடன் நேற்று இரவு ஐதராபாத் நோக்கி தனியார் பஸ் புறப்பட்டது. இன்று அதிகாலை 2 மணி அளவில் நந்தியால் மாவட்டம் சிறிவெல்லா என்ற இடத்தை கடந்தபோது பஸ்ஸின் முன்பக்க டயரில் தீப்பிடித்தது. இதை சற்றும் எதிர்பாராத பஸ் டிரைவர் பஸ்ஸை ஓரம் கட்ட முயன்றார். ஆனால் பஸ் சென்ற வேகத்தில் அது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மீடியனை உடைத்து சாலையின் மறுபக்கம் நோக்கி சென்றது. அப்போது அவ்வழியே வந்த கண்டெய்னர் லாரி மீது பஸ் மோதியதில் பஸ், லாரி இரண்டும் தீப்பிடித்து எரிய துவங்கின. பஸ்ஸில் இருந்த பயணிகள் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து அவசர அவசரமாக வெளியேறினர். அவ்வழியே சென்ற பிற வாகன ஓட்டிகளும் தங்கள் வாகனங்களை ஓரம் கட்டிவிட்டு பஸ்ஸில் இருந்தவர்களை மீட்க உதவினர். தீயணைப்பு வாகனம் வருவதற்குள் பஸ், லாரி முற்றிலும் எரிந்தது. இதில் பஸ் டிரைவர், லாரி டிரைவர் மற்றும் கிளீனர் என 3 உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பலியாகினர். காயமடைந்தோர் மீட்கப்பட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுகுறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். அரசு உண்டு உறைவிட பள்ளியில் இருந்து மாயமான 7 குழந்தைகள். ஈரோட்டில் பரபரப்பு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த கிணத்தடியில் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி இயங்கி வருகிறது. 34 குழந்தைகள் தங்கி படிக்கின்றனர். புதனன்று காலை இங்கிருந்து 7 குழந்தைகள் மாயமாகினர். அவர்கள் பள்ளி நிர்வாகத்தினருக்கு தெரியாமல் வெளியேறிவிட்டனர். கண்டுபிடித்து தர வேண்டுமென சத்துணவு அமைப்பாளர் சக்திவேல் போலீசில் புகார் கொடுத்தார். அந்தியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். காணாமல் போன குழந்தைகளை மீட்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. 4 குழந்தைகள் காக்காயனூர் கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்டனர். மற்ற 3 குழந்தைகள் கருங்கரடு வனப்பகுதியில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டனர். அவர்களிடம் விசாரித்தபோது பெற்றோரை பார்க்க பள்ளி நிர்வாகத்திற்கு தெரியாமல் வெளியேறினோம், வழி தெரியாமல் வெவ்வேறு பகுதிகளுக்கு சென்றுவிட்டோம் என கூறினர். இதையடுத்து அவர்களுக்கு அறிவுரை சொன்ன போலீசார் பெற்றோரிடம் அனுப்பி வைத்தனர்.